கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மத்திலே பேசும்படி அருமையாய் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள்ல நம்மளுடைய காரியத்தை நம்மத்திலே வெளிப்படுத்தி அவருடைய திரு வார்த்தையை ஆண்டவர் நம்மத்திலே பேசுவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் இந்த மாதத்திலே தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். எரேமியா 31 அதிகாரம் 14வது வசனம் நம்மளுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. எரேமியா 31 அதிகாரத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட இந்த எரேமியா 31 அதிகாரத்தை வைத்து ஆண்டவர் நம்மத்தில் இடைபடுவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 4:5 வாசித்து பார்க்கும் பொழுது பட்டயத்திற்கு இவர்கள் தப்பி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பட்டயத்திற்கு தப்பி இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே இரக்கம் பெற்றார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வேத புஸ்தகத்திலே வாசித்து பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மத்திலே பேசுகிற அவருடைய அருமையான திருவார்த்தை, பட்டயத்திற்கு தேவன் நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பட்டயத்திற்கு தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே தப்புவிப்பார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த பட்டயத்தின் வல்லமைகள் நம்மத்திலே போராடாதபடி, இந்த பட்டய கருக்குகள் நம்மளிடத்திலே எதிரிட்டு வராதபடி கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். இந்த நாளிலேயும் தேவன் நம்மளை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அப்பேற்பட்ட மகா பெரிய தயவினால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல நாம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜபமும் ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினால் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதனால கர்த்தர் நம்மளை எப்படியாகிலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் நம்மளை தப்புவிப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடுவோம், ஒரே ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் முதலாவது பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பட்டயத்திற்கு தப்பி வனாந்தரத்தில் இரக்கம் பெற்ற ஜனம். இரண்டாவது, இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட போகிறார். இந்த வார்த்தையில் நாம் ரொம்ப உன்னிப்பாய் பார்க்க வேண்டிய வார்த்தை என்ன? பட்டயத்திற்கு தப்பி. நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பட்டயங்கள் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். உருவின பட்டயத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அதே உருவின பட்டயத்தை தன்னுடைய உரையிலிருந்து உருவி பேதுரு தோட்டத்திலே ஒரு மனிதனுடைய காதை வெட்டி வீழ்த்துகிறான். இப்படி ஆதியிலிருந்து அந்தம் வரை பட்டயமானது மனிதனுடைய வாழ்க்கையில் புறப்பட்டு வரத்தான் செய்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பட்டயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே வருகிறதா? பட்டயத்திற்கு தப்ப என்ன செய்ய வேண்டும் என்று வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த பட்டயம் என்றால் என்ன? பட்டயம்னா என்ன பிரதர்? கத்தி தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு கத்தியும் ஒவ்வொரு மாதிரியாக, ஒவ்வொரு பட்டயமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது போல வேதத்திலையும் பலவிதமான பட்டயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்மளுடைய சமையல் அறையில் போவோம் என்றால், காய் வெட்டுவதற்கென்று ஒரு கத்தி வைத்திருப்போம், கரும்பு வெட்டுவதற்கென்று ஒரு கத்தியோ ஒரு அருவாளையோ வைத்திருப்போம். இரண்டும் பட்டய கூர்மை போல் இருக்கிறது தான் பட்டயம் என்று சொல்லுகிறது தான். ஆனால் அந்த ஒவ்வொரு பட்டயத்திற்கும் ஒவ்வொரு கத்திக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, ஒவ்வொரு வேறுபாடு உண்டு. காய் வெட்டுவதற்கென்று ஒரு கத்தி உண்டு, இல்லாவிட்டால் மற்ற நல்ல ஷார்ப்பா இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணாமே வைத்திருப்போம். இந்த கத்தி பழைய கத்தி ஆகட்டும், அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி இப்படி பட்டயத்திற்குள்ளே பல வேறுபாடுகள் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மத்திலே எந்த பட்டயத்தை குறித்து பேச ஆசைப்படுகிறார்?
பட்டயத்திற்கு தப்பி. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் என்னையும் தேவன் எப்பேற்பட்ட பட்டயத்திற்கெல்லாம் தப்புவிக்க போகிறார். நாம் தப்புவிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே சொல்லுகிறேன். ஆனால் பட்டயம், தேவன் எந்த பட்டயத்திற்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்க போகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயத்திற்கு தப்பி இரக்கம் பெற்றார்கள். தேவனுடைய பட்டயத்திற்கு தப்பி இரக்கம் பெற்ற ஜனம்தான் இஸ்ரவேல் ஜனம். ஆனால் இந்த கடைசி நாளிலேயும் ஆண்டவர் இந்த பூமியிலே பட்டயத்தை அனுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் அவர்கள் சாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே வேதம் தான் சொல்லுகிறது, இந்த ஜனம் பட்டயத்திற்கு தப்புகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்வில் எந்த விதமான பட்டயம் போராடி கொண்டிருக்கிறது? எந்த விதமான பட்டயத்தின் வல்லமைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயோ, இந்த பட்டயம் என்றைக்கு என் தலையின் மீது எடுக்கப்படும்? என் குடும்பத்திற்கு நேராய் இருக்கிற இந்த பட்டயம் என்றைக்கு அகற்றப்படுகிறது? என் ஊழியத்திற்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிற இந்த பட்டய கற்குகள் என்றைக்கு செயலிழந்து போகும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பட்டயத்திற்கு தப்புவிக்கிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொன்னார்கள். அது உண்மைதான். அதே சமயம் கிதியோனுக்கு எதிரிட்டு வருகிற ஜனங்களுடைய கரத்திலையும் பட்டயம் இருந்தது. அதை நாம் கவனித்திருக்கிறோமா? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று நாம் ஆர்ப்பரிக்கிறோமே. ஆனால் இந்த பட்டயத்திற்கு முன்பதாக எதிரிட்டு வருகிற ஜனங்களுடைய பட்டயம் செயலிழந்து போனது. உங்களுக்கு விரோதமாக எந்த பட்டயம் இருந்தாலும் கர்த்தரின் பட்டயம் ஆகிய அவருடைய அபிஷேகம், அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை உங்கள் மத்தியில என் மத்தியில இருக்கிறபடினால் எந்த பட்டயமும் உங்களை சேதப்படுத்தாது. ஒருவேளை உங்களையும் என்னையும் சேதப்படுத்துகிறது போல் அந்த பட்டயங்கள் வந்தாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார், எரேமியா 31:2 நான் பட்டயத்திற்கு தப்புவிப்பேன். பட்டயத்திற்கு தப்பின ஜனங்கள் இரக்கம் பெற்றார்களாம். எங்கு போய் இரக்கம் பெற்றாங்க? வனாந்தரத்துல. வனாந்தரத்துல யாரையாவது இரக்கம் பெற முடியுமா? இளைப்பாறுதலை அடைய முடியுமா? ஆண்டவர் எவ்வளவு புதிய அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. முதலாவது, தேவன் நம்மளை எந்த பட்டயத்திற்கு தப்புவிக்க ஆசைப்படுகிறார்? முதலாவது, தேவன் நம்மளை தப்புவிக்கிற பட்டயம் என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 16 வசனம். எரேமியா 42:16 நான் வாசிக்கிறேன். நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும். பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும். நீங்கள் பயப்படுகிற பஞ்சம் எகிப்து தேசத்திலே உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள். இது தேவனால் உரைக்கப்பட்ட ஒரு கொடூரமான எச்சரிப்பின் வார்த்தையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படுகிற பட்டயம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக தேவ மனிதர்களுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் இந்த பயம். இரவு நேரமானால் சிலருக்குள் ஒரு பயம் வந்து விடுகிறது. எப்படி நான் இந்த இரவு பொழுதை கடந்து போகிறேன்? எப்படி இந்த இரவு நேரத்தை நான் கடந்து போகிறேன்? பகலெல்லாம் நான் எப்படியோ ஓடி வேலை செய்து எத்தனையோ காரியத்தை நான் கடந்து வந்து விட்டேன். ஆனால் இந்த இரவு நேரத்தை நான் எப்படி கடந்து போகிறேன்? இரவெல்லாம் எனக்கு ஒரே பயம். மாலையிலே அழுகையும் காலையிலே களிப்பும் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி இரவு நேரமானாலே அந்த சூரியனானது அது அஸ்தமித்து மறைந்து போன பொழுது அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வருகிறது. எல்லாருக்குள்ளும் ஒரு பயம். ஐயோ, இந்த பயத்தை நான் எப்படி கடந்து போகிறேன்? இன்றைக்கு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கூட அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பயத்தின் வல்லமைகள் போராடி கொண்டுதான் இருக்கதான் செய்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயம் காணப்படுகிறது? லேவியராகமம் 26:36
லேவியராகமம் 26:36 வாசிக்கும் பொழுது, உங்களில் உயிரோடு மீந்திருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் மனம் தளர்ச்சி அடையும்படி செய்வேன். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவாரில்லாமல் விழுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். அசைகிற இலையின் ஓசையின் சத்தம். காற்றிலே மரமானது அசையும் பொழுது, அந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசி கொள்ளும் பொழுது, அந்த காற்றிலே மோதும் பொழுது அதிலிருந்து ஒரு இசை, அதிலிருந்து ஒரு சத்தம் புறப்படுகிறது. அதை மியூசிக் தெரிந்தவர்களுக்கு இசையாகவும், நிம்மதியாய் வாழுகிறவர்களுக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று புகழுகிறார்கள். ஆனால் பயந்த மனிதர்களுக்கோ அந்த மரத்தில் ஏதோ இருக்கிறது, எப்படி ஆடிக்கொண்டு இருக்கிறது, இது சாதாரண காற்று அல்ல, இது பேய் காற்று, நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இரவு நேரத்திலே தனியா எந்த இடத்திற்கும் போக முடியவில்லை. கொஞ்ச நேரம் மாடியில போய் ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்ல நைட் ஏதாவது அவசரமா எஞ்சி போய் தண்ணீர் குடிக்கணும் கிச்சனுக்கு போனா ஒரு இலை செஞ்சுட்டா போதும். அவர்களுக்குள்ள பயங்கரமான ஒரு பயம். என்ன சத்தம் இது, என்ன சத்தம் இந்த நேரத்துல, இப்படி ஒரு சத்தம் கேட்கிறதே, எவ்வளவு கொடூரமான ஒரு வல்லமை. பயப்படுகிற பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. சிலர்கள் மனிதர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாய் காணப்படுகிறான். ஐயோ, கடன்காரன் வந்து விடுவானோ, என் பிள்ளைகளிடத்தில் என்னை அவமானப்படுத்தி விடுவானோ, அப்படிப்பட்ட ஒரு கடன்காரனை குறித்து அந்த அவமானத்திற்கு ஒரு பயம், கடன்காரனை குறித்து ஒரு பயம். ஐயோ, இந்த கடனின் வல்லமையிலிருந்து நான் இன்றைக்கு வெளியிலே வரப்போகிறேன். சிலருக்கு பிள்ளைகளை பார்த்தாலே பயமா இருக்கிறது. ஐயோ, என் பிள்ளை மிகவும் தரைக்குறைவா என்னை பார்த்து பேசுகிறான், அவனுடைய வார்த்தைகள் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் பாலும் சோறும் எல்லாவற்றையும் ஊட்டி வளர்த்த மகன், அவனை ஆசையாய் வளர்த்தவன், அவன் கண்ணில் தூசி விழுந்து விடாமல், அவனுக்கு வேர்வை வந்து விடாமல், அவனை என் மடியிலே, என் மார்பிலே, என் தோளிலே, என் தலையின் மீது தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்த நாட்கள். அப்படி பார்த்து பார்த்து சேலையினுள் ஐயோ என்னுடைய வஸ்திரங்களினால் மூடி போர்த்தி வளர்த்த மகனா இன்றைக்கு என்னை எப்படி பேசுகிறான். அவன் வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வான்? என்னிடத்தில் சண்டை போடுவானா? இல்லாவிட்டால் என்னிடத்தில் அழகாக பேசுவானா? என்னை பற்றி ஒரு வார்த்தை சாப்பிட்டையா என்று கேட்பானா? பையனை பார்த்தால், பிள்ளைகளை பார்த்தால், ஐயோ இவர்கள் வீட்டிற்கு வருவது ஒரு காலம் சமாதானம், இன்றைக்கு வீட்டில் அவர்கள் உள்ளே வந்தாலே பயம். பிள்ளைகளை பார்த்து பயம், இரவு நேரங்களிலே வருகிற பயம். சிலருக்கு வியாதியை குறித்து ஒரு பயம். ஐயோ, என் காலில் ஒரு கட்டி வந்து விட்டது, ஐயோ என் காலில் ஒரு கட்டி வந்துட்டு சுகர் வேற இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி இந்த கட்டி ஆறும்? இந்த கட்டி ஆறாமல் என்னுடைய கால்கள் எடுக்கப்படுமா? என்னுடைய நோய் அதிகரித்து கொண்டே போகிறது, இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன்? சிலருக்கு என்ன வியாதினே தெரியாது, வியாதியே இருக்காது, ஆனால் ஒரு பயம் உள்ளத்திற்குள்ள ஏதோ ஒன்று செய்கிறது போல ஒரு பயம். நேற்று என்னிடத்துல ஒரு சகோதரி தொலைபேசியில அழைத்து என்னிடத்தில் பேசினார்கள். பிரதர், எனக்கு ஏன் ஜெபத்திற்கு வரலன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல நைட்டு நேரத்துல மொபைல் போன்ல ரொம்ப நேரம் ஜெபித்தோம்னா வீட்டுல சத்தம் போடுறாங்க, நீ தூங்க மாட்டேங்கிறன்னு சொல்லி, அதனால நான் பிரேயருக்கு வரலன்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, ரொம்ப நல்லது, நீங்க ஜெபிங்க, நீங்க எப்ப தூங்குறீங்கன்னு கேட்டேன். நான் தூங்குறதுக்கு 1 மணி ஆயிருது. நம்ம ஜெபம் தான் சீக்கிரமா முடிந்துருது, நீ ஜெபத்தை முடிச்சதுக்கு அப்புறம் முழிச்சுதான் இருக்க போறேன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல இடையில எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு வயிறெல்லாம் ஒரு மாதிரி கலக்க ஆரம்பிச்சிருச்சு, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது, கொஞ்ச நேரத்துல பார்த்தா பயங்கரமா வேர்க்குது பிரதர், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என்ன செஞ்சதுன்னே தெரியல, எனக்கு ஏதோ நடக்கிறது போலவே இருந்தது. அப்ப அவங்கள நான் பார்த்து கேட்டேன், அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? இந்த எண்ணங்கள் வந்தது, படபடன்னு நெஞ்சு அடித்தது, வேர்த்து கொட்டினது, வயிறெல்லாம் ஒரு மாதிரி கலக்கி ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது போல வந்ததுல, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே நடக்கல பிரதர், அப்படியே படுத்த இடத்துல எப்ப தூங்குனே தெரியல, தூங்கிட்டேன். நான் சொன்னேன், இது ஒரு ஆவியின் போராட்டம், இது உங்கள் மனதை அடக்க முடியாமல் நீங்கள் போராடுகிற காரியம். ஒருவேளை உங்களுக்கு உண்மையாகவே ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் ஆஸ்பத்திரியிலே போய் இருந்திருப்பீர்கள், நீங்கள் மருத்துவமனையை போய் பார்த்திருக்க வேண்டும். எதுவுமே நடக்கலையே, பின்பு ஏன் பயந்தீர்கள்?
அப்பதான் உண்மை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையாகவே எனக்குள் பயத்தின் ஆவி போராடுகிறது. எதுவுமே நடக்காது, ஆனால் மரித்து விடுவேன் என்கிற ஒரு பயம். என் பிள்ளைகளை விட்டு, என் குடும்பத்தை விட்டு எடுக்கப்பட்டு விடுவேனோ என்று பயம். நான் இன்னும் அடிமைத்தனத்திற்குள் போய் விடுவேனோ என்று ஒரு பயம். இந்த பயத்தின் ஆவி இன்றைக்கு அநேகரை ஆண்டு கொண்டிருக்கிறது. எல்லாருக்குள்ளும் இந்த பயம். எந்த திசையில் திரும்பினாலும் இந்த பயம். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் உண்டு, அவனுடைய இருதயம் வெடித்து விடுமா என்று பயந்தானா. இருதயம் எப்படி வெடித்து விடும்? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இருதயம் வெடித்து விடும் என்கிற ஒரு பயம். வியாதி வந்து விடுமோ, ஐயோ வியாதியின் ரோகத்தினால் நான் மாண்டு விடுவேனோ என்கிற ஒரு பயத்தினால் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். சிலருக்கு பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவேன் என்கிற பயம். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி எகிப்தியருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்களோ, நினிவேவின் ஜனத்திற்கு யோனா எப்படி பயந்தானோ, கடல் அலைகளை பார்த்து சீசர்கள் எப்படி பயந்தார்களோ, இசபேலுக்கு எலியா எப்படி பயந்தானோ, ஆபிரகாம் இருளையும் திகழையும் கண்டு எப்படி பயந்து நடுங்கினானோ, இயேசுவானவர் படப்போகிற பாடுகளை குறித்து எப்படி பயபக்தியோடு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க வேண்டும் என்று ஜெபித்தாரோ, இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுக்குள், விசுவாசிகளுக்குள், ஊழியர்களுக்குள் இந்த பயத்தின் வல்லமை போராடுகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். இதற்கு வேறு வழியே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பயத்தின் பட்டயம் உங்களை தொடர்ந்து வருகிறதா? இரவு நேரத்துல பயம், காலையில பயம், நைட்டு பயம், தூக்கத்துல பயம். சிலருக்கு தூக்கத்துல கூட பயம். அலறிக்கொண்டு எழுந்திருப்பார்கள். எதற்காய் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? அகில உலகத்தையும் படைத்த அருமையின் தேவன் நம்மத்தில இருக்கிறாரே, நான் உங்களோடு வாசம் பண்ணி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னாரே. பயப்படுகிற பட்டயம் அது உங்களை தொடாது. தேவன் அதற்கு உங்களை தப்புவிக்க போகிறார். முதலாவது பட்டயம் என்ன? பயமூர்த்துகிற பட்டயம். எரேமியா 31:2 சொல்கிறது, பட்டயத்திற்கு தப்பி இந்த நாள் முதல் நீங்கள் பயத்திற்கு தப்பி இருப்பீர்கள். எல்லா விதமான பயத்திற்கும் தப்பீர்கள். சங்கீதம் 34 சொல்லுகிறது, 34:4 சொல்லுகிறது, நான் பயந்த நேரத்தில் அவர் என்னிடத்திலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பயந்த நேரத்தில் கர்த்தர் என்னிடத்திலே வந்து என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி மீட்டு ரட்சித்தார். என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி மீட்டு ரட்சித்தார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எத்தனையோ விதமான பயங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 34:4 நீங்கள் உங்களுடைய கையிலே தேவனுடைய பட்டயமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை வைத்து செபியுங்கள். மரண பயம் வரும்பொழுது, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவையும். என் வியாதியின் பயத்திற்கு என்னை நீங்களாக்கி விடுவையும். என் பிள்ளைகளுக்கு பயப்படுகிற பயத்திற்கு நீங்களாக்கி விடுவையும். சத்துருவின் பயத்திற்கு நீங்களாக்கி விடுகிற அந்த கிருபை எனக்கு தாருமையா. எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார். மரணம், வியாதி, பிள்ளைகள், கடன், போராட்டம், பிரச்சனை, நிம்மதியில்லாத தூக்கமில்லாத எல்லா பயத்திற்கும் தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். வசனம் நிறைவேற வேண்டுமா இல்லையா? பட்டயத்திற்கு தப்பினார்கள். பயப்படுகிற பட்டயத்திற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே தப்பு வைக்க போகிறார். இனி கடன்காரனுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. அவனை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டிய நாட்கள் எப்போது வரும் என்று கேட்டீர்களே, இப்பொழுது வருகிறது. உங்களுக்காக தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலைகளின் கதவுகளை திறக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் தப்பி பிழைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லா பயத்திற்கும் தேவன் நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேவனுடைய பிள்ளை, சிங்காசனத்தில் அமர வேண்டிய தேவனுடைய ராஜகுமாரத்தி, ராஜகுமாரர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். நாம் மணவாளன் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆளுகை செய்கிறவர். அவருடைய மணவாளியாகிய நீங்களும் நானும், மணவாட்டியாகிய நீங்களும் நானும் ஒரு காலமும் பயப்படக்கூடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறேன். எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அந்த பயத்தின் ஆவியில் இந்த கர்த்தர் இன்றைக்கு பரிபூர்ண விடுதலையை நிச்சயமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாட்சியாய் மாறுவீர்கள். உங்கள் நிமித்தம் அநேகர் பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சோர்ந்து போகாதிருங்கள். பட்டயத்திற்கு தப்பினார்கள். பயப்படுகிற பட்டயம், அந்த பட்டயம் இனி உங்களிடத்திலே இராது. இனி உங்களிடத்திலே வேலை செய்யாது.
அந்த காரியத்திற்கு தேவன் உங்களை முற்றிலுமாய் தப்புவிக்க போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லா பயத்திற்கும் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருதயத்துல கர்த்தரை துதித்துக் கொண்டு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஒரு பட்டயத்தை உங்கள் கண்முன்பதாக காண்பிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், முடியுமானால் இருதயமாகிய பலகையில் தேவனுடைய வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 6:25. வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலும் நடவாதிருங்கள், சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இரண்டாவது ஒரு பட்டயத்தை ஆண்டவர் இங்கே நம்மளுக்கு வேறுபடுத்தி காண்பிக்கிறார். அதுதான் சத்துருவின் பட்டயம். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருவின் பட்டயம் அது உங்களை சேதப்படுத்தாது. அந்த பட்டயத்திற்கு தேவன் உங்களை தப்புவிப்பார். பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். மரணத்தின் வல்லமைகளுக்கு தேவன் உங்களையும் என்னையும் இந்த மாதத்திலே தப்புவிக்க போகிறார். பலவிதமான சத்துருக்கள் உண்டு. வியாதி என்கிற ஒரு சத்துரு உண்டு, இருள் என்கிற ஒரு சத்துரு உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல மரணம் என்கிற சத்துரு உண்டு. எந்த சத்துருவை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற சத்துருவையும் நான் இப்போ சொல்லுகிறேன். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அதை நான் அதிகமாக நம்புவதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனோடு சத்துருக்களும் சமாதானமாவார்கள். நம்ம வீட்டாரும் நம்மளுக்கு சத்துருவா இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில தான் எங்கேயோ டேமேஜ் இருக்குது. அதை கிளியர் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. சத்தியத்திற்குள் வருவோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சத்துருவின் பட்டயம் இந்த மாதத்துல உங்களை தொடாது. அந்த பட்டயத்திற்கு தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். சத்துரு என்றால் என்ன? மரணத்தை காண்பிக்கிறது. பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம் அல்லவா? உங்கள் பிள்ளைகளை மரணம் ஆண்டு கொண்டு விடும், உங்கள் தாயாரை மரணம் தொட்டுவிடும், என்னை மரணம் மேற்கொண்டு விடும், என் ஊழியக்காரனை மரணம் மேற்கொண்டு விடும் என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? திகிலடைந்து போய் இருக்கிறீர்களா? ஐயோ நான் மரித்து விடுவேன் என்கிற ஒரு ஆலோசனையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எண்ணத்தை முதலாவது தூக்கி போடு என் மகனை. அந்த எண்ணத்தை முதலாவது தூக்கி ஏறி. உன்னை நடத்துகிறவர் நான் அல்லவா? ஆண்டவர் அல்லவா நம்மளை நடத்துகிறார்? தேவன் அல்லவா நம்மளை நடத்துகிறார்? மரணமே வந்தாலும் தைரியமாய் எதிர்கொள்ளக்கூடிய அந்த திராணி நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த சக்தி நம்மளுக்குள்ள இருக்கணும். எதை குறித்தும் அஞ்சக்கூடிய தேவ பிள்ளைகளாம் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் அதிரியப்படக்கூடிய தேவ பிள்ளைகளாம் அல்ல. தாவீதுக்கு விரோதமாய் கோலியாத் என்கிற மனிதன் பட்டயத்தோடு வருகிறான். நீர் பட்டயத்தோடு வருவதற்கு என்ன என்று தாவீது கேட்கிறார். நீர் பட்டயத்தோடும் உம்முடைய போர் மனிதர்களோடு வருவதற்கு என்ன? கோலியாத் ஒரு மிகப்பெரிய சத்துருவாயிருந்தான். தாவீதுக்கு விரோதமாய் பட்டயத்தை தீட்டி கொண்டு வந்தான். நடந்தது என்ன? கோலியாத்தின் பட்டயம் விழுந்தது. அதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையவே வெற்றான். எவ்வளவு அற்புதமான தேவன்! எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயமாகிய பலகையில். எதை குறித்து அதிர்ச்சி அடைந்து போய் காணப்படுகிறீர்கள்? எதை குறித்து திகிலடைந்து போய் காணப்படுகிறீர்கள்? ஏன் அதிர்ச்சி அடைந்து போய்? எனக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. ரொம்ப இருதயம் எல்லாம் படபடன் துடித்துக் கொண்டே இருக்கிறது. மறைத்து விடுவேன் என்கிற அதிர்ச்சி. கவலைப்படாதிருங்கள். நம்மளுடைய அழைப்பு நிறைவேறும் வரை, தேவன் நம்மேல் வைத்த தரிசனம் நிறைவேறும் வரை ஒரு காலமும் மரணம் நம்மளை சந்திக்க முடியாது. ஒருவேளை சந்திக்குமானால் அந்த பட்டயத்தை எடுத்து தேவன் அந்த மரணத்தை வெட்டி போடுவார். கோலியாத்தின் பட்டயம் கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? தாவீதை வெட்டுவதற்குள்ள, அவனுக்கு தானே சாவை உண்டாக்குகிறதுக்கு, அவனுக்கு தானே படுகொலையை வெட்டி கொள்வதற்காக தான் 40 நாள் இரவும் பகலும். அப்ப 80 டைம் பட்டயத்தை தூக்கிட்டு 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 போயிட்டு வாரான். கடைசி நேரத்துல பட்டயத்தை வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. தாவீது அவன் தலையை வெட்டும் போது கொஞ்சமாவது தப்பித்து இருக்கலாம்ல. கர்த்தர் பாருங்க, எதையும் நன்மைக்காக தான் செய்வாரு. உங்களிடத்துல சத்துருவானவன் பட்டயத்தோடு வருகிறானா? கவலைப்படாதீங்க. அந்த பட்டயம் உங்களுக்குரியது அல்ல, அது அவனுக்குரியது. தேவன் அவன் கையினால் அவன் பட்டயத்தினால் அவனுக்கு முடிவை உண்டாக்க போகிறார். நீங்களும் நானும் தப்ப போகிறோம். எந்த மரணத்தின் வல்லமைகளும் நம்மளை தொடப்போவதில்லை.
அது உங்களை சேதப்படுத்துவதில்லை. சத்துருடைய சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டேன். அது உங்களை சேதப்படுத்தாது. சத்துருவின் பட்டயம் உங்களை சேதப்படுத்தாது. மரணத்தின் கிரியைகள் உங்களையும் என்னையும் சேதப்படுத்தாது. மரணத்தின் ஆவிகள் உங்களையும் என்னையும் சேதப்படுத்தாது. மரணத்தின் படுக்கைகள் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் தொடக்கூட தேவன் அனுமதியை தரமாட்டார். நீங்கள் அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசியுங்கள். வார்த்தையை கேட்கும்போது எத்தனை பேர் ஆவியில நிரம்பி கத்தரை துதிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இருதயத்துல கத்தரை துதித்துக் கொண்டே வாருங்களா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இரண்டாவது பட்டயம் என்ன? ஆண்டவர் காண்பிக்கிற இரண்டாவது பட்டயம் என்ன? சத்துருவின் பட்டயம். மரணத்தின் கண்ணிகளுக்கு தேவன் நம்மளை தப்புவிப்பார். சத்துருடைய சகல வல்லமையும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த வார்த்தை நிறைவேற போகிறது. முதலாவது பட்டயம் என்ன? பயமூர்த்துகிற பட்டயம். பயப்படுகிற ஆவிகளுக்கு விடுதலை. மரணத்தின் கண்ணிகளிலிருந்து தேவன் நம்மளை தப்பு வைக்க போகிறார். சத்துருவின் வல்லமைகளை சேதப்படுத்தாது, எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவார் என்று 2 வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது பட்டயம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டயம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. பட்டயம் என்பது இங்கு சொல்லப்படுகிற அந்த பட்டயம் எதை காண்பிக்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ தங்கள் வார்த்தையை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதம் 57:4 தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் நாவு கற்கான பட்டயம். நீதிமொழி 12:18 சொல்லப்பட்ட பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. இந்த பட்டயம் எதை காண்பிக்கிறது? நாவை காண்பிக்கிறது. சங்கீதம் 57:4 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் நாவு கற்கான பட்டயத்தை போல இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக அநேகருடைய நாவு கருக்கான பட்டயத்தை போல காணப்படலாம். அநேகருடைய வார்த்தை கடந்த நாட்களில் உங்களை உருவ குத்துகிறதா இருக்கலாம். ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய ஆத்மாவை, மனதை, இருதயத்தை அநேகர் குத்தி நோகடித்து கொண்டிருக்கலாம். நான் நன்மையை செய்தேன், ஆனால் தீமையை சம்பாதிக்கிறேன். நான் என்ன தீங்கு செய்தேன் இவர்களுக்கு? ஏன் இவர்கள் என்னிடத்தில் இப்படி பேச வேண்டும்? நான் நன்றாக தானே சொன்னேன், நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், நான் என்ன கெட்டதையா சொல்லிட்டேன்? சில வீடுகளில நான் கவனித்தது உண்டு. தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டேன், எனக்கு சாப்பிட தெரியும். அவருடைய வார்த்தை எவ்வளவு வேதனையை உண்டாக்கி தாயினுடைய தகப்பனுடைய இருதயத்தை உருவ குத்துகிறது தெரியுமா? இதற்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும். கணவனுடைய வார்த்தை இருதயத்தை குத்துகிறது போல இருக்கிறதா? பிள்ளைகளுடைய வார்த்தைகள் பட்டய கற்குகளினால் பட்டயத்தை தீட்டி உங்கள் இருதயத்திலேயே குத்துகிறது போல, உங்களுடைய நெஞ்சிலே ஒரு பட்டயத்தை வைத்து குத்தினால் எவ்வளவு வேதனை வருமோ அந்த அளவுக்கு வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்களுடைய நாவு உங்கள் இருதயத்தை துளையிட்டு கொண்டு இருக்கிறதா? உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? கணவனுடைய வார்த்தை பட்டய கற்கை போல காணப்பட்டதா? பிள்ளையினுடைய வார்த்தை பட்டய கற்கை போல காணப்பட்டதா? அறியாத மனிதர்கள் உங்களிடத்தில் வந்து உங்களை கேவலமாக, தரைக்குறைவாக, மதிப்பில்லாமல் உங்களை ஏதேனும் சொல்லி திட்டிக் கொண்டே இருக்கிறார்களா? பேசிக்கொண்டு இருக்கிறார்களா? வெளியிலே சொல்ல முடியவில்லை. வெளியிலே சொன்னால் அவமானம். இதை நான் எப்படி வெளியிலே சொல்லுவேன்? ஐயோ, என்னை கேவலமாய் பேசிவிட்டார்களே, என்னை கேவலமாய் பேசிவிட்டார்களே. அதனாலதான் வள்ளுவர் அடியார் இப்படியா சொல்லுகிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. பட்டயத்தினால, தீயினால அந்த காயம் கூட ஆறிரும், நாக்குனால சொன்ன வார்த்தை ஆறாது என்று உலக மனிதன் சொல்லி இருக்கிறார். இந்த வேதமும் அதற்கு ஒரு சான்றாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் வார்த்தை, ஊழியனின் வார்த்தை, விசுவாசிகளின் வார்த்தை, நீங்கள் நம்பின மனிதர்களின் வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். கோல் சொல்லுகிறவன் இல்லாத இடத்தில் சண்டை அடங்கும்.
விளையாட்டை போல பேசுவானான். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டை போல இருக்கும், ஆனால் உள்ளத்திலே தைக்கும். நான் ஒரு தீங்கும் செய்யல சாமி, நான் உனக்கு ஒரு நன்மையும் நான் உனக்கு குறைவு வைக்கல, பின்ன ஏன் நீ எனக்கு தீங்கு செஞ்ச? பின்ன எதற்கு நீ எனக்கு இப்படி பேசுற? நான் உனக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? சில இடங்கள்ல நான் கவனித்தது உண்டு. பல இடங்கள்ல ஆண்டவருடைய இரக்கத்தினால் ஊழியம் செய்ததுனால, இந்த இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இங்க வர்றதுக்குள்ள இங்க இருக்கிற மனிதர்கள் எதையாவது ஒண்ணு சொல்லி தலைமை பாஸ்டர்கிட்ட எதையாவது ஒண்ணு கோர்த்து விட்டுருவாங்க. திரும்பி அந்த ஊழியத்திற்கே அனுப்ப மாட்டார்கள். ஆனா அத்தனை பேரும் நம்மளால நன்மை பெற்றவர்கள். நான் ஆண்டவர் சமூகத்துல உண்மையை சொல்லுகிறேன். எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு மன சங்கடமா இருக்கும் தெரியுமா? ஏனண்டா இந்த வாழ்க்கை என்றெல்லாம் வெறுத்து போகிற அளவிற்கு இருக்கும். அதை கேட்டுட்டு உண்மையா இல்லைன்னு தெரியாம நம்மளுக்கு 1 மணி நேரம் ஸ்டடி, 20, 30, 40, 50 ஊழியர்கள் மேல இருப்பாங்க. அங்கு வைத்து நம்மளுக்கு பாடம் புகட்டப்படும். எதுக்கு பாடம் நடத்துறாங்கன்னே தெரியாது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிந்தைகளை, அவமானங்களை காரணம் இல்லாமல் சகித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை தருகிறேன், நான் உனக்கு நிம்மதியான வார்த்தைகளை தருகிறேன். உன் கண்ணீரை துடைக்கிறவன் நான் இருக்கிறேன், உன் கண்ணீரை துரத்தில் பிடிக்கிற தேவன் நான் இருக்கிறேன். அந்த பட்டயத்தை கண்டு நடுங்காதே, கேடகமாகிய விசுவாசத்தின் கேடகமாகிய நான் இருக்கிறேன். ஆபிரகாமே, விசுவாசத்தின் கேடகமாகிய நான் இருக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய கேடகமாய், பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஒரு வல்லமையும் உங்களை சேதப்படுத்தார். தாவீது இப்படியாக நொந்து எழுதுகிறார். என்னை பார்க்க வருகிறார்கள், ஆனால் வீதியிலே தூற்றி கொண்டு போகிறார்கள். இவன் எப்பொழுது சாவான், எப்பொழுது இவன் பெயர் அழியும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு வேதனையான வார்த்தை, எவ்வளவு இருதயத்தை பிளந்து போடக்கூடிய வார்த்தை. எதற்காக நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? இனி அந்த வார்த்தையில் உங்களிடத்திலே வராது. இனி அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேச முடியாது. ஒருவேளை பேசினால் கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்குள் வந்து விட்டீர்கள். எரேமியா 31:2 சொல்கிறது, பட்டயத்திற்கு தப்பினீர்கள், நாவின் பட்டயத்திற்கு 3வது தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். கடைசியா ஒரு பட்டயத்தை சொல்லி ஆவியில நிரம்பி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கடைசி பட்டயம் என்ன? கடைசியா ஆண்டவர் சொல்லுகிற அந்த பட்டயம் தான் என்ன? துன்மார்க்கருடைய பட்டயம் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 37:14 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 37:4, சிறுமையும் எளிமையானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விலப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆவியான இந்த துன்மார்க்கத்தின் பட்டயத்தை நீ பேசு என்று சொல்லுகிறபடினால், கடைசி நேரமானால் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். நீங்கள் சிறுமையானவர்களா இருக்கலாம், எளிமையானவர்களா இருக்கலாம். உங்களுடைய நியாயத்தை துன்மார்கள் புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார்களா? உங்கள் வேலைகளை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார்களா? அவர்களுடைய எட்டியை போல் உங்கள் வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய செம்மையின் மார்க்கத்தை அவர்கள் விலப்பண்ணி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய மார்க்கத்திலே, கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து நீங்கள் விழ வேண்டும் என்று உங்கள் சமுதாயம் உங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிறதா? செம்மையான வழியை விட்டு திருப்பும்படி துன்மார்க்கன் தன்னுடைய பட்டயத்தை உங்கள் காலின் கீழாய் மறைவில் வைக்கிறானா? ஆபத்திலும் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை கரங்களிலே ஏந்தி கொண்டு போக போகிறார். எப்பொழுது இவன் விழுவான்? இவன் எப்ப ஜபத்தை நிப்பாட்டுவான்? எப்ப இவன் கண்ணீர் சிந்துறதை நிப்பாட்டுவான்? எப்ப சர்ச்சுக்கு போறதை நிப்பாட்டுவான்? எப்ப பைபிள் வாசிக்கிறதை நிப்பாட்டுவான்? எப்ப கர்த்தருக்காக எழும்பி ஜெபிக்கிறதை நிப்பாட்டுவான்? துன்மார்க்கனுடைய பட்டயம் செம்மையின் மார்க்கத்தாரை விலப்பண்ணுகிறது. நீங்க செம்மையா இருக்கிறது தான் இன்னைக்கு அநேக துன்மார்க்கருக்கு பிடிக்கல. அநேக துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தின் மனிதர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பட்டயத்தை கர்த்தர் முறித்து போட போகிறார். அந்த பட்டயத்தை கர்த்தர் தூக்கி எறிய போகிறார். சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேன், எனக்கு ஆறுதல் சொல்ல, எனக்கு ஆதரவு செலுத்த, என் பட்சத்தில் எழுந்து பேச யாரும் இல்லைன்னு கவலைப்படுகிறீர்களா? இல்லை, பிள்ளையாமின் பட்சத்தில் கர்த்தர் இருந்தார். முழு ராஜ்யபாரமும் அவனுக்கு விரோதமாய் எதிரிட்டு அவனை அழைக்க வந்தாலும் பிள்ளையாம ஒரு ஆளு, ஆனா கர்த்தர் அவன் பக்கத்துலதான் இருந்தார். ஒருவேளை வழி விளைவி போயிருக்கலாம். செம்மையின் மார்க்கத்திலிருந்து வழி விளவு பண்ணும் வரை அந்த மனிதன் அவனை விடவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்திருக்கலாம். அந்த பட்டயத்திற்கு தேவன் நம்மளை தப்புவிக்க போகிறார். கண்களை மூடுவோம். கண்களை மூடி எல்லாரும் ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே
எங்கள் மீது உம்முடைய பூரண கிருபை இறங்குவதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. முதலாவது பயப்படுகிற பட்டயத்திற்கு அபாயங்களை தப்புவிப்பீராக. சத்துருவின் பட்டயமாகிய வியாதி மரணத்தின் பட்டயத்திற்கு நீரங்களை தப்புவிப்பீராக. நாவின் பட்டயத்திரங்களை தப்புவிப்பீராக. கடைசியா துன்மார்க்கத்தின் பட்டயத்திரங்களை தப்புவிப்பீராக என்று ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி போராடி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். அபிஷேகம் நம்மளை பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. அபிஷேகம் நம்மளுக்காய் வழக்காடுகிறதாய் காணப்படுகிறது. ஜெபம் பண்ணுவோம். எல்லா நேரமானபடினால் நான் நிறைவு செய்கிறேன். ஒன்று சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நம்ம கழுத்துல ஒருத்தன் கத்தி வைக்கணும்னா தேவனுடைய அனுமதி இல்லாம அவன் நம்மளை தொட முடியாது. ஆண்டவர் நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு சவால் விட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை தெரியுமா? வார்த்தையை கேட்டு ஆவில நிரம்பி முடிக்க போகிறோம். ஆண்டவர் சவால் விட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தைரியம் இருந்தால், தைரியம் இருக்குமானால் என்னை மீறி என் மகனை தொட்டுப்பார். தைரியம் இருக்குமானால் என்னை மீறி என் பிள்ளையை தொட்டுப்பார். தைரியம் இருக்குமானால் என்னை மீறி என் பிள்ளையினிடத்திலே வா என்று ஆண்டவர் சவால் விட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சவால் விட்டு சொல்றாரு, என்னைய மீறி என் பிள்ளைய தொடு. நீ யோபுவன் இல்ல, உங்களையும் என்னையும் தொடனா கூட கர்த்தரை மீறி தான் தொடணும். அந்த தைரியத்திற்குள்ள வாங்க. எந்த சூழ்நிலை நம்மளை அசைக்க முடியாது. ஜெபித்த நிறைவு செய்யுமா? நேரமாகிவிட்டது. பொதுவா எல்லாருக்கும் ஜெபித்த நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த மதியான பொழுதை நம்முடைய திரு சமூகத்திலே கழிக்க தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திற்கு வந்து எவ்வளவு நேரம் உம்முடைய வார்த்தையை கேட்டு பொறுமையா இருந்தவர்களுடைய பொறுமைக்கு நல்ல பலனை தேவன் தந்தலும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, 4 விதமான பட்டயத்திற்கு நேரங்களை தப்புவிக்க போகிறேன். தப்புவிக்க ஆரம்பித்து விட்டு எல்லா பயத்திற்கு எங்களை தப்புவிக்க ஆரம்பித்து விட்டு சத்துருவின் மரணத்தின் வியாதியின் பட்டயத்திற்கு தேவனங்களை தப்புவிக்க ஆரம்பித்து விட்டு நன்றி ஆண்டவரே. நாவின் பட்டயத்திற்கு தேவனங்களை தப்புவிக்க ஆரம்பித்து விட்டு துன்மார்க்கனுடைய பட்டயத்திற்களை தப்புவிக்க ஆரம்பித்து விட்டு கர்த்தரின் பட்டயம் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால் இந்த பட்டயங்களை பார்த்து நாங்கள் பயப்பட போகிறதில்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தப்புவியும், ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, தேவைகளை சந்தித்தலும் சாமி ஜெபங்களிலே முன்னேற உதவி செய்வீராக. இந்த 4 விதமான பட்டயத்திற்கு நீ தப்புவிக்க நீர் சித்தம் கொண்டபடினால சோத்திரம். வருகிற நாளிலே பட்டயத்திற்கு தப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை தியானிக்க உதவி செய்யும். இந்த ஜெபத்தில் பொறுமையாயிருந்து உடைய வார்த்தையை கேட்ட, இந்த ஜெபத்திலே பங்கெடுத்த ஆண்டவரே, தங்களுடைய
காரியத்தை சிறப்பாய் செயலாற்றின, ஜெபித்து வேதம் வாசித்து பாடல் பகுதி பாடின, அந்நிய பாஷை ஆராதனை நடத்தின, இயேசுவின் வல்லமை ஊழியத்திற்காய் பாரப்பட்டு ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். மீதியான காரியத்தை பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடு இருந்து தப்புவிக்கிற தேவன் நம்மளை முடிவுறிந்தும் தப்புவித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவநாமத்தின் மகிமைக்காய் 3 விசை அல்லேலூயா என்று சொல்லுவோம். உங்களை ஆசீர்வதிப்பார். இரவு ஜெபத்திற்கு கடந்து வாருங்கள். Thank you. Praise the Lord. God bless you. Good evening to all. Amen.